அடுத்ததாக சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்கு முன்பாக நம்ம மனோ சார் பேசின பிறகு நம்ம டாக்டர் யூபிஎஸ் அவர்கள் vote of thanks பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லோரும் அறையில் அமர்ந்திருங்கள். ஓகே, இவரை பற்றி சொல்லணும்னா 3 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? நாட் என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். It is his humbleness, humility and humanity. It's a great honor to have Manu sir, who have entertained us for so many years with his impeccable and entertaining voice, giving us nearly 40,000 songs in all the languages. எல்லா மொழிகளிலும், இந்தியாவில் மொழிகள் எத்தனை இருக்கோ பெரும்பாலான மொழிகளில் அவர் பாடியிருக்கார். Sir, it's a great honor to have you on this dais. Thank you so much. Thank you, Doctor. Thank you. எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு ஒத்து வச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா சாதாரணமாக 4-5 பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி எழுதியிருக்கேன். அதுக்கு கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு, எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது. அதனால டாக்டர்னா ரொம்ப மரியாதை. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு, வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க, ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார், எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. சாதாரணமாக நான் இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்ணாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன், பயம் எனக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறவங்க கூட பார்த்தேன் 2 வாட்டி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் இமீடியட்டாக. நான் இதயத்தை திருடாதையில் ஒரு சாங் இருக்குது, இதெல்லாம் பாடினு இளையராஜா சார், சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு. பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்ட்டேன். என்ன தம்பி கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு. அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த 4 வால்ஸில் யாரும் மேலேருந்து வா வா அப்படின்ற. ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி MS விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் 80s. அப்போ என்ன 14-15 வயசு எனக்கு. சபேரா ஹோட்டலில் 10th ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும். அப்போ சைக்கிளில் போவேன், 40 ரூபா கொடுப்பாங்க எனக்கு மண்டே. ஆவாரா ஹூம் மைக்கு பல்லு மேனே ஆசமான் கே தாரா ஹூம், இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன். லைட் இல்லாத இடத்துல யாரோ தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும், ஹே 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ இன்னைக்கு தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட். மணி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியல, பட் உங்களை பேச காட்டுங்க. கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும், அதுக்காக நிறைய லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில். ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. எனது கூட நான் பாட்டு பாடினேன், என் பையன் பாண்டான்னா கூட தரமாட்டாங்க. நான் பாடணும் 2 லைன் ஒரு வாட்டி என் சன்னு பாட்டணும் சார், என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா, உங்கள் கோல்டு குறையட்டும் சார், அப்புறம் பாடுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப். நிறைய பேருக்கு நீங்கள் கடவுளாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். I request RT Commissioner Pratap Kumar sir and Mano sir to please do the honors of launching. And all the dignitaries on the dais will be getting the copy of the music album. Agni Nakshatra.
சார் ஒரு நிமிஷம் டாக்டர் பின்னாடி ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ரெடிமா? விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுமா? ஓகே, ஒரே நிமிஷம் சார். ஓகே, லோகேஷ், ரமேஷ் ஸ்டாண்ட் சார், லுக்கிங். ரமேஷ் உட்கார், லோகேஷ் சார் லுக் பின்னாடி. ஓகே, தேங்க்யூ. To invite dance master Sridhar அவர்கள் onto the dais. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்டில்மேன் அந்த சாங் வந்து இந்த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ், அவர் அழகான ரொம்ப நல்ல டான்ஸர், அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா, அவர் நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம். நான் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில். ஆல் தி பெஸ்ட்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லணும்னா பெரிய சர்ஜன், அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார். நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக என்ன விஷயம்னா, அவருக்கு இருக்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது. என் டாக்டரும் டாக்டர் சார் 2 years 3 years அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல். அவர் சொன்னார், நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன், ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு. இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த், எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்னைக்கு கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும். நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் ஆடணும் பெரிய டான்சர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக வந்து உங்கள் முகம் கலையாக இருக்குது, நீ நல்லா ஆக்டிங் பண்ண. அப்போது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அதை எடுத்து இன்னைக்கு மாபெருமாக ஒரு விஸ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியுங்க ஜென்டல்மேன் அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்த பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால 100% கொடுப்பார். அதான் விஸ்வாந்த். ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு விஸ்வாந்த்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ரொம்ப 100% ஒர்க் பண்ணுறது. இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிமுத்தேவன் சார், துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம். சிமுத்தேவன் சார் சொல்லணும்னா நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு விஷயம் இருக்கணும், செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லணும் சார். உங்களாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு. அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் கோட்டு தெரியும். நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுத்திரேசவன் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயும் ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அதுலேயும் கோரியோ பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது. ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க. இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறதுக்கு எங்கள் நடன கலைஞர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் விஸ்வாந்த். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் சார். வசிஷ்டர் வாயால் பிரம்மர்ஷி பட்டம் வாங்கியிருக்க ஹர்ஷி அண்ட் விஸ்வாந்த் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தருணம். அடுத்ததாக கலக்க போவது நம்ம ஷரத் அவர்கள் ஃப்ரம் கலக்க போவது யாரு அண்ட் குக் வித் கோமாளி ஃபேம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும் போது, அண்ணன்
ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஜெண்டா மட்டம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு. டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அனுப்பிச்சேன். பயங்கரமாக ஆடி இருக்காரு விஸ்வந்தனை, வாழ்த்துக்கள்னு. அபி நட்சத்திரம் அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி அவங்க இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க, பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது. நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள். நான் வரும்போதே சொன்னேன், பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன், இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது, போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரப்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டீங்க. சூப்பர்ண்ணே. அப்புறம் வந்து சொல்லி ஆகணும், நம்ம ஹாரிஸ் வினோத் ப்ரோ அவருக்கு நான் சொல்லி ஆகணும், வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதாவது வந்து டைரக்ஷன், எடிட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்ரு, சார் வந்து யூபிஎஸ். அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ்லாம் ஒர்க் ஆகாதோ அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போண்ணே. தேங்க்யூ. Thank you so much. Thank you, Sharath sir. Behind every successful man there is a woman அப்படின்னு சொல்கிறாங்க. ஷரத் சாருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. கிருத்திகா ஷரத் அவர்களை மேடைக்கு வரவேற்று அன்புடன். ஏன்னா எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, எதிர்பாராத எதிர்பாருங்கள். So a few words from the better half of Sharath அவர்கள். பேயை பார்த்து பயப்படணும் இல்லையோ, இவங்களை பார்த்து டெய்லியும் பயந்து தான் இருக்கேன். தேங்க்யூ. Thank you. Thank you so much, and very good evening to one and all, and thank you so much for calling me. And மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா, தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும், அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஏதாவது சாதிக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது, நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, Kritika Sharath. Thank you. It means a lot for us. And அடுத்ததாக இன்றைய நட்சத்திரம் அபி நக்ஷத்ரா, the heroine of this music album. A few words. The one and the only lady on this dais, giving a sparkle to it. Thank you so much. Good evening everyone. First of all, வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி sir. Thank you so much. And I want to thank my producer sir and director Anna. Thanks a lot. And I'm very happy to be a part of Jandamata song. And இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் டான்ஸ். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Abhi Nakshatra. Best for your future endeavors. Next is the time to call upon Hero Mahendran avargal. Master Mahendran to Mr. Mahendran to Hero Mahendran. Forever Master Mahendran. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க, டாக்டர் மாதிரியே இல்லை. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வாந்த் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டையும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ. அண்டு பிரதர் டைரக்ட் ஸோ அண்ட் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட். அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ.
அண்ட் மனோ சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்ன பேச மாட்டீங்களா. மனோ சார் வந்துட்டு ஒரு சாங்கு, அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார், இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் அவர்கள். அடுத்ததாக எல்லோருக்கும் நம்ம சைல்ட்ஹுட்டில் வந்து இந்த விட்டலாச்சாரியா மூவிஸ்ன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா? 2K கிட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படங்கள், ஒரு அவருக்கான தனியான ஒரு ஜானரை செலக்ட் பண்ணிட்டு 23ஆம் புலிகேசி, 24ஆம் புலிகேசி, இரும்புக்கோட்டை முருகன் மற்றும் பல படங்கள் நம்மளுக்கு கொடுத்த இயக்குனர் சிம்புதேவன் அவர்களை வரவேற்கிறேன். சார், a few words. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட, அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர். ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும். என்னென்னா, ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அதெல்லாம் அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க. பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க. அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தால் ஜண்டமட்டான்னு ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி, அது குறிப்பாக அந்த டப்பிங் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி. அது டாக்டர் அஸ் எ கிரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஹாரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. அடுத்ததாக அழைக்கிறது இவருடைய முதல் படத்தில் ஹீரோ மியூசிக்கோட ரொம்ப போராடி கடைசியில் வெற்றி பெறுபவர் விஜய் துரை சார். அவருடைய முதல் படம் முகவரி. அடுத்ததாக தலைநகரம் 2 இழுக்கியிருக்காரு. அவரை 2 வார்த்தைகள். குட் ஈவினிங் டு ஆல். இந்த லாஸ்ட்டாக பேச வர்றது ஒரு சிக்கல் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 பாயிண்ட்ஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க. அட்லீஸ்ட் சிம்பு பேசுறதுக்கு முன்னாடியாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவரும் பேசிட்டார். ஸோ என்ன பாயிண்ட்ஸே இல்லை பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர் சார், சூப்பர் எஃபெக்ட். யூபிஎஸ் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் மோர் தென் அ டாக்டர். அவர் அந்த கலை மேலே வச்சுருக்கிற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாங் முதல்ல எனக்கு அவர் டேபிளில் சும்மா தட்டி பாடி காமிச்சார். அப்போது அவரோட வாய்ஸ் ஆகட்டும், அந்த டியூன் ஆகட்டும், அந்த லிரிக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேறு ப்ரொஃபஷன்லேருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கும் போது, இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இவர் திருப்பி இன்னொருத்தர் உள்ளே வராருங்கிற போது கொஞ்சம் டராக தான் இருக்கும். எதுக்கு சார் இவங்கெல்லாம் வராங்கன்னு நினைப்பேன். சாரி டு சே திஸ் சார். ஆனால் உண்மையில் அவர் பாடி காட்டும் போது ரியலி எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ரொம்ப நாளாக சார் அந்த வார்த்தை ரொம்ப கேட்சியாக இருக்குது, டெஃபினட்டாக இந்த சாங் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பாடினார், ரொம்ப அழகாக. ஐ திங்க் அவங்க டாக்டர் தான் வந்து அந்த ஃபீமேல் பாடியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில் இப்படி ஒரு
இந்த ஆர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு பேக் போனாக இருக்கிற மேடத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சும்மா ஏயா வேலை தேவையில்லாத சினிமாக்குள்ளே போகிறேன் அப்படின்னு மேடம் சொல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மேடம், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சாங் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது நான் மெனக்கு போய் பார்த்தாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு விஷுவல் என்ன நம்ம ஒரு தாட்டில் ஒரு விஷுவல் வருதோ அந்த விஷுவலை வந்து தைரியமாக பண்ணுறாரு. அப்படி இப்போ இதில் பார்த்தா கூட வந்து சின்ன சின்ன சிஜி ஷார்ட்ஸு, இது அந்த ஸ்கெல்டன் டான்ஸ் ஆடுறது வைக்கிறது, அப்புறம் இந்த பேய் மாதிரி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்கேரி மூமெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு விஷுவல்ஸ்லேயே வந்து அது கொடுக்குறாரு. அது வந்து ரியல் ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. ஏன்னா இவரை நம்ம ஒரு தடவை என்னோட ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும்போது அவர் மார்னிங் நீங்கள் வந்துருங்க, எண்டோஸ்கோபி பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ நீங்கள் மார்னிங் அங்கே வந்துருங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் இஸ் பிரிங் மை ரிலேஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் நான். அப்போ இவர் 10:30க்கு என்கிட்ட பேசினார். சார் நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் காலைல சீக்கிரம் வந்துடுவேன் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காலைல 7 மணிக்கு வரேங்க. இல்லை சார் நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னார். 11:30க்கு அவருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வென்ட் பேக் டு ஹோம். இஸ் வெரி லேட் ஆக்சுவலி. அப்புறம் காலைல எனக்கு 7 o'clock வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நேற்று இருட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஏடா சம்மந்தம் இல்லாமல் இருட்டு படத்தை பார்த்துட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி சார் பார்த்தீங்க, நீ வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருப்பீங்கன்னு. இல்லை சார் வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ காலைல பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு இத்தனை படம் பண்ணியிருக்கோம், தொட்டிஜா பண்ணியிருக்கோம், நேபாளி பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், தலைவன் பண்ணியிருக்கோம், இருட்டு மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபிலிமை ட்ரை பண்ணியிருக்காரு. மேபி அதுக்கப்புறம் பார்த்துருக்காரு இல்லைங்களா. பட் உண்மையிலே வந்து எனக்கு நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்தனால சொல்கிறேன். அந்த ஒரு பேய் படம்னா பயம் பண்ணணும், அது தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி. அப்போ இந்த படத்தில் வந்து ஏதோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கேரி மூமெண்ட் கிடைக்குது. அது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அது வந்து 100% நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ விஷுவல்ஸு ஓகே, அந்த உங்களோட வாய்ஸு, அந்த கல்ச்சர்ஸு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ சரிகமம் வந்து ஆனந்த் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது வந்து அதில் வேர்த் இருக்கும். அப்போ தான் டெஃபினட்டாக அவர் அக்செப்ட் பண்ணுவார், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆக்சுவலி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும், ட்ரெண்டிங்கில் வரணும், நிறைய நம்பர்ஸ் பண்ணணும். நாட் ஃபார் த மணி, வந்து அவர் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுத்திருக்காரு. டெஃபினெட்லி இட் வில் கோன் பி ஹிட் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பிஸ்வா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் பண்ணிங்க. கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர். சாரி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீம் எல்லாமே நல்லா எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. I just wanted to convince each and every technicians of Delco. Thanks so much. God bless you. Love you. மிக்க நன்றி துரை சார். அவருடைய முதல் படத்திலேயே மனிதநேயத்தை மையமாக வச்சு நம்ம மனதை கவர்ந்தவர் மந்திரமூர்த்தி அவர்கள். ஒரு 2 வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். அந்த விழாவில் கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும், மேடையில் இருக்கவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியாது, அவ்வளோதான். பிஎல் தேனப்பன் சார், சிம்புதேவன் சார்லாம் படம் பார்த்துட்டு, அயோத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் என்னை பாராட்டி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜண்டமட்டான் இந்த இதில் வந்து எனக்கு வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து நிக்கில் முருகன் சார், இன்னொன்று நம்ம விஸ்வாந்த் ப்ரோ. ஸோ விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு இங்கே வச்சு இல்லை, ஊரில் இருக்கும்போதே தெரியும். நாங்கள் 2 பேருமே திருநெல்வேலி தான். அவர் காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம்லாம் வந்தார்னா எந்த காலேஜுக்கு போனாலும் அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார். ஸோ அப்போவே அவர் வந்து பெரிய டான்ஸர், பெரிய இதாக இருக்கும். ஸோ இங்கே சினிமாவுக்கு வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிகில் முருகன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் அயோத்தி வந்து வெற்றி பெறும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவார்டு வாங்கும் போதெல்லாம் அவர் கூட பிறந்த தம்பியோட படம் அவார்டு வாங்கினா என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பாராட்டி பேசுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் நன்றி. இது எல்லாத்த விட இங்கே வந்ததில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னோட குருநாதர் வி செந்துரை சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன். அவர்கிட்ட 6 ஹேண்டில்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அயோத்தியில் ஏதோ கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவருக்கும் ஒரு வாழ்நாள் நன்றிகள். மற்றபடி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக மேடைக்கு வரவேற்கிறது versatile producer who has given lot of movies
in different genres like Panchathantram, Pamal K Sambandham, காதலா காதலா அந்த மாதிரி படங்களையும் கொடுத்துருக்காங்க. கனா கண்டேட் மற்றும் பேரன்பு மாதிரி படங்களையும் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய PL தேனப்பன் சார், ப்ளீஸ் a few words. வணக்கம் எல்லாருக்கும். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் டாக்டரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபருக்கு என்னோட மாலை வணக்கம். நான் இங்கே வந்து ஒரு விஷயம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரோட அழைப்பின் பேரில் தான் வந்தேன். வந்த பிறகு இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான். நிற்கல இப்போ டாக்டரோட திறமையில் தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை விட்டு 24 hours இங்கே அடுத்து சாதனை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது ஹிட்டான கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது. பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக எல்லாரோட கடவுள் வரலால் நல்ல பெரிய ஹிட்டாகி டாக்டர் நேரடியாக என்னை கூப்பிடுங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வந்துடுறேன், ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி சார். யூசை பயணம் மிக சிறப்பாக போக வேண்டும் என்று வாழ்த்திய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துடைய ஹீரோ விஸ்வாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான், பிரிண்ட் மீடியா தான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை, பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட் சினிமாக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. காரணம், நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைமில் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடைச்ச அந்த அப்ளாஸ், அந்த ப்ரைஸை மீடியா பீப்புள்ஸ் அப்போவே என்னை கூப்பிட்டு, உன் நம்பர் தான் தம்பி, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய முகவரி என்ன, உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தை டீட்டெயிலிங்காக கேட்டு அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். வேறு இது வந்து மேடைக்காக நான் சொல்லலை. அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, என்னுடைய அம்மா அப்பா என்னை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை வந்து சரி பண்ணி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகராக வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேயே நான் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார் படத்தில் முதல்ல ஒரு காட்சி உண்டு, மீசையை மறந்துட்டோன்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்தது. என்னென்னா, ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க. எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க. ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இமீடியட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி, ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க. இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டார் படம் போகும்போது என்னோட ஃபீல் வந்துச்சு, அந்த ஃபஸ்ட்டு சீனும் வந்துச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிபிரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸ்க்கும் நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக திரு மனோ சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். என்னென்னா, அவங்களுடைய சன்னோட படத்தில் நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போகிறாங்க. வெகு விரைவில் ஒரு 2 மாதத்தில் வரப்போகுது. பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் நான் அவர் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நானும் அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஒரே நேரத்தில் 2 பேரும் இன்வைட் பண்ணோம். அவங்க சன்னிட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன், அப்பா வரணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது. மகிழ்ச்சி சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் என் அன்பு அல்பை திரு தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் முடிச்சு, விஸ்வந்த் நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக உனக்கு நான் இருப்பேன் அந்த இடத்துலன்னு சொன்னாங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் தயாரிப்பை பார்த்து ஒவ்வொரு படங்களையும் நான் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு படமாவது
வாய்ப்பு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கெட்சில் ஐயா கூட நான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்னுடைய குருநாதர் அவரை பற்றி சொல்லி ஆனால் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். சென்னைக்கு நான் வந்து மெயின் வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான். ரீசன் என்னென்னா, நான் ஈக்யூன்னு ஒரு சேனலில் வந்து ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷனில் தமிழ்நாடு லெவலில் நடந்த லெவலில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜட்ஜாக வந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபோக் சாங் பண்ணி முடித்த உடனே, அப்போலாம் செலிப்ரிட்டிக்கிட்டே போக முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த செலிப்ரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்டர் வந்து பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க. இது பிடிங்க, நான் உனக்கு மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ வந்து என் கூட வந்துரு அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என் கூட வந்துருன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணவங்கலாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே, தரலையே, பேசலையேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே விசிட்டிங் கார்டை கொடுத்து நீ வந்துருப்பா, சென்னைக்கு வந்துரு, எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலின்னு சொன்னேன், நீ வந்துருப்பான்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்படி வராமல் இருக்க முடியும், இவ்வளோ பெரிய லெஜண்ட். சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா, நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சி தான் வந்தேன். மாஸ்டர் கூட தான் இருந்தேன், மாஸ்டர் கூடயே ட்ராவல் ஆனேன். முதல் ஃபங்க்ஷன் நான் வந்த முதல் மாதமே எனக்கு சன் டிவியில் மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும், அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில் வந்து நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது. கூப்பிட்டு கேட்பாங்க, நடிகரான்னு கேட்பாங்க. இல்லை சார், நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீதரன் கூட இருக்கேன்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன், மாஸ்டர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, அப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா, நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க, அது நீ டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது உனக்கு இந்த வாய்ப்பு வருது, இதை மிஸ் பண்ணாதுன்னு. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நான் அங்கே வந்திருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய நண்பர் அயோத்தி இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை, சென்னையில் அவர் வந்து இறங்கின ஒரு 10 years பேக் இறங்கினோன்னு ஃபஸ்ட்டு கால் அவர் வந்து, பிரதர் நான் வந்து நேவருக்கா மந்திரமூர்த்தி, நான் அந்த இடத்துலேருந்து நான் படித்தேன், உங்கள் கூட தான் தெரியும் பிரதர், வாங்க பிரதர்னு, நேராக சென்னை இந்த இடத்துல இருக்க, நீங்கள் வாங்கன்னாரு. நான் மீட் பண்ணேன். அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், பிரதர் நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் ஒரு 10 years நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டோம்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை நான் கண்டிப்பாக அழைப்பேன்னாரு. அதே மாதிரி கமிட் ஆன உடனே அயோத்தி படத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு முழு கதையும் சொன்னார். ஆனால் எனக்கு என்ன ரோல் இதெல்லாம் தெரியல, ஆனால் அவர் என்னை நம்பி முழு கதையை சொல்லி இதில் என்ன ரோல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு. பட் அந்த டைமில் நான் 2-3 படங்களோட கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. சாரி சார், அடுத்து உங்கள் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் சிம்புதேவன் சாராக இருக்கட்டும், துரை சாராக இருக்கட்டும், அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்டலாம் வாழ்த்துக்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கோம் காலேஜ் டைம்லேருந்து. இதே மேடையில் உங்கள் கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார், அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் அதோட பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் போர்ஷன் பண்ணியிருப்பார், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என் கூட இருக்கிற சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட்டாக ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய சக்ஸஸ் மூலியம் ஏன் சக்ஸஸ்மாக இருந்துச்சு, மிக்க நன்றி. அண்டு சினிமாட்டோகிராஃபர் கோபி சாரை பற்றி சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. நானும் சாரும் வந்து தடையத்தக்கலேருந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ தடையத்தரைக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம். வெகு விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு, அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நன்றி. 2 பேரும் சேர்ந்து, தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நான் அதிக நேரம் எடுத்துகிட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க. ஆனால் நான் எதுவுமே ஆகலை. இன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். முதல் படி இப்போ தான் யூபி சீனிவாசன் சாரும் டைரக்டர் வினோத்தை என்னை ஏற்றி விட்டுருக்காங்க. முதல் படிக்கு அன்பு அழைப்பை ஏற்று இத்தனை லெஜண்ட்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.
தேங்க்யூ சார். நான் டைம் எடுத்ததுக்கு சாரி. யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும். டே ஒன்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் வினோத் சார் சொல்லவே வேண்டாம், அவரும் ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்டு. மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர். ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து என்னை ஷார்ட் வச்சார். அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை. அவரோட க்ரியேட்டிவிட்டி, பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீமு அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார். தேங்க்யூ 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 ஸோ மச். முக்கியமாக கோரியோகிராஃபர் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரால் வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். மற்றும் இந்த டீமில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். நிக்கிலண்ணா ஐ லவ் யூண்ணா. உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்க கூட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரெஃபர் பண்ணார். என்ன படம்னா குட்டி புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணார். நன்றிண்ணா. நான் அதிக நேரம் எடுத்துட்டேன், சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணலைன்னா தப்பாக போயிடும். தேங்க்யூ தேங்க்யூ விஸ்வாந்த் அவர்கள். உங்களுடைய கலை பயணம் விஸ்வரூப வெற்றி அடையணும் என்று மனமார்ந்த வாழ்த்து. அடுத்ததாக இந்த வீடியோ மியூசிக் ஆல்பமுடைய டைரக்டர் ஆரிஷ். லெஜெண்டரி மனோ சாரை பற்றி நான் சொல்லணுங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா அவர் சன்னை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு அவர் அப்படி மைண்டில் ஓடிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப அப்பா, அது நான் அவரை பற்றி நான் என்ன சொல்ல, அவர் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர் நான். ஏன்னா அவர் பையனும் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஷிப் ஆஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் ஆரிஷ் வினோத் அவர்கள்.